அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தோஷம் தரும் ராகு கேது சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஸ்ரீ ராகு ஸ்ரீ கேது யார் என பார்த்தால் ஸ்வர்ணபானு என்றும் அரக்கனே ஸ்ரீ ராகு கேதுவாக உருப்பெற்றார்கள். புராண காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பொழுதும் பெரும் சண்டை சச்சரவாகவே இருந்து வந்தது. இதில் தேவர்கள் அசுரர்களை கொன்றபோது அந்த அசுரர்கள் மறுபடியும் உயிர் பிழைத்து கொண்டே வந்தனர். காரணம், அசுரகுல தலைவனாகிய சுக்கராச்சாரியார் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவி மந்திரத்தை பயன்படுத்தி அசுரர்களை பிழைக்க வைத்து கொண்டிருந்தார். இதனை கண்ட தேவர்கள் பிரம்மனிடம் மந்திர உதவி கேட்டனர். பிரம்மனோ தேவர்களிடம் இம்மந்திரத்தை தெரிந்து கொள்வதை விட பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை உட்கொண்டால் சாக வரம் கிடைக்கும் என கூறுகிறார். பார்க்கடலை கடைய அசுரர்களின் உதவியை நாடவும் சொன்னார். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடைத்தால் பாதி என ஒப்புதலோடு கடலை கடைய ஆரம்பித்தனர். முதலில் ஆழகால விஷம் வர அதனை ஈஸ்வரர் ஏற்றுக்கொண்டார். பிறகு அமுதம் வந்தது. அமுதத்தை கண்ட அசுரர்கள் எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். அவர்களை மோகினி ரூபத்தில் வந்த மகாவிஷ்ணு மடக்கி அமுதத்தை பிடுங்கி அசுரர்களுக்கும் தருவதாக வாக்கு கொடுத்து தேவர்களை ஒரு புறம் அசுரர்களை ஒரு புறமாக உட்கார வைத்தார். முதல் தேவர்களுக்கு அமுதம் வழங்கினார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திட்டம் தேவர்களுக்கு மட்டும் கொடுத்துவிட்டு அசுரர்களை ஏமாற்றி விடலாம் என்பதே மகாவிஷ்ணுவுடைய அந்த சூழ்ச்சி செய்பவர் அவர் ஒருவரே. அவர் பரம்பொருள் மகாவிஷ்ணு ஆவார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திட்டத்தை யூகித்து அறிந்த அசுரர்களின் ஒருவரான ஸ்வர்ணபானு தன்னை ஒரு தேவகுமாரனாக உருமாற்றி கொண்டு தேவர்களின் வரிசையில் போய் அமர்ந்து கொண்டான். இதை அறிந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் அவன் கையில் அமிர்தத்தை கொடுத்து விட்டார். அதை ஸ்வர்ணபானு அறிந்து கொண்டு இருந்தான். ஸ்வர்ணபானு அரக்கன் என்பதை புரிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் இவன் அரக்கன் என்று மோகினி ரூபத்தில் இருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் காண்பித்து கொடுத்தார். ஸ்வர்ணபானு அரக்கன் என்பதை அறிந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு அமிர்தத்தை கொடுத்து சட்டுவத்தால் தலையை வெட்டினார். வெட்டப்பட்ட ஸ்வர்ணபானுவின் தலை தனியாகவும் முண்டம் தனியாகவும் வந்தது. இதனை அறிந்த அனைவரும் திகைத்தனர். குறிப்பாக ஸ்வர்ணபானு இருக்கவில்லை. காரணம், அமிர்தத்தை குடித்தால் அவனுக்கு இறப்பு நேரிடவில்லை. இவ்வாறு தலையும் முண்டவுமாக இந்த அரக்கன் தனக்கு உதவும்படி பல பேரிடம் மன்றாடினார். இறுதியில் நாகதேவதை உதவ நினைத்து தனது உடலையும் தலையையும் ஸ்வர்ணபானுக்கு கொடுத்தாள். உடலை பெற்ற ஸ்வர்ணபானு ராகுவாகவும் தலையை பெற்ற ஸ்வர்ணபானு கேதுவாகவும் வடிவம் பெற்றனர். ராகு கேதுவும் வேதங்கள் கற்று தனக்கு இராசி மண்டலத்தில் இடம் வேண்டி பிரம்மனிடம் வரம் கேட்டனர். இவர்களது நிலையை நினைத்து வருத்தப்பட்ட பிரம்மன், எந்த சூரிய சந்திரனால் நீங்கள் இந்த நிலைக்கு ஆளானீர்களோ அவர்கள் வான்வெளியில் சஞ்சரிக்கும் திசைக்கு நேர் எதிர் திசையில் அப்பிரதட்சணமாக நீங்கள் சஞ்சாரம் செய்து நவகிரக பரிபாலனம் செய்து வாருங்கள் என்றார். உங்களை காட்டி கொடுத்த சூரியனும் சந்திரனும் உங்களது இரு உடல் கூறுகளுக்கு வரும்போது அவர்களது சக்தி முழுவதும் உங்கள் கட்டுப்படும் என அவர் விளம்பரித்தார். பிரம்மனின் வாக்குப்படி ராகும் கேதுவும் கிரக மண்டலத்தில் இடம் பெற்றனர். சப்த கிரகங்கள் நவகிரகங்கள் ஆகின. வைத்தீஸ்வரன் கோவில் 7 கிரகங்கள் மட்டும் இடம்பெற்று இருப்பதை காணலாம். சூரியனும் சந்திரனும் ராகு கேதுவின் பிடிக்கும் அகப்படும் காலம் கிரகண தோஷம் ஏற்பட்டு விடுகின்றன. இதையே நாம் சந்திர கிரகணம் என்றும் சூரிய கிரகணம் என்றும் நினைக்கிறோம். விஞ்ஞானப்படி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இவற்றில் வேறு காரணம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் புராணப்படி இதுவே உண்மையாகும். காரணம் எவ்வளவோ நவீன கருவிகள் கொண்டு கோடிக்கணக்கில் செலவு செய்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட போவதை இப்பொழுது விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் அக்காலத்திலேயே வராக மிருகமும் ஆரியப்பட்டரும் புராணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த காலகட்டத்தில் இருந்த நேரத்தில் கிரகணம் ஏற்படும் என சொல்லி உள்ளனர். இது இன்றைய அளவில் சரியாக ஒத்துள்ளது. இந்த விஞ்ஞானிகளுக்கும் ஒப்புக்கொண்டுள்ளது. மறுக்க முடியாத உண்மையாகும். ராகு பகவான் பெண் கிரகம், கேது பகவான் அலி கிரகம். இவ்விரு கிரகமும் சூரியன் 13,000 விஸ்தார மண்டலத்தில் புகை மண்டலமாக உள்ளனர். இவ்விருவரும் அப்பிரதட்சணமாக வலுவரும் சிறப்பு. மற்ற கிரகங்கள் எல்லாம் பிரதட்சணமாக கொண்ட ராகுவுக்கும் பிடித்த மலர் மந்தாரை, தானியம், உளுந்து, ரச்சினம்,
கோமேதகம் இவருடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இவரது ஆட்சி காலம் 18 ஆண்டுகள். இவர் ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் காலம் 1.5 வருடங்கள். ஸ்ரீ கேதுவுக்கு பிடித்த மலர் செவ்வள்ளி, தானியம், கொள்ளு, ரத்தினம், வைடூரியம். இவருடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூதம் இவரது ராட்சியின் ஆட்சி காலம் 7 ஆண்டுகள். இவர் ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் காலம் 1.5 ஆண்டுகள். ஒருவரது ஜனன நேரத்தில் ஜன்ம லக்னத்திற்கு 3, 6, 11 இடத்தில் இவர்கள் சஞ்சரிக்க இவர்களது தசாகாலம் யோக பலன்கள் செய்வார்கள். பொதுவாக ராகு ஜனன காலத்தில் மேஷம், ரிஷபம், கடகம், மீன லக்னத்தில் இருக்க பிறந்தவர்கள் ராகு திசையில் யோக பலன்கள் அடைவார்கள். ஜனனத்தில் மகரம், கன்னி லக்னத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் கேது திசையில் யோக பலன்களை அடைவார்கள். ராகு திசையில் மட்டும் ராகு ஜாதகருக்கு அனுகூல இரத்தின இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார். பிற்காலத்தில் ஜாதகருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். கேதும் ராஜ ஜன்மாகத்தை அளிப்பார்கள். வண்டி வாகன வசதிகளும் அமையும். அடிமையாட்கள் யோகம் கிடைக்கும். கேதுவிற்கு மட்டும் ஞானக்காரகன் மோட்சகாரகன் உண்டு. கேது பகவான் எந்த லக்னமும் லக்னத்தின் 12 இருப்பின் ஞானத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு மறுபிறவி கொடுப்பது இல்லை. ராகுவுக்கும் கேதுவுக்கும் முழுமையாக சூரியனும் சந்திரனும் பிடிக்காது. சந்திரனை கண்டால் ராகுவுக்கு மிகுந்த வக்கிர புத்தி உண்டாகும். காரணம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு காட்டி கொடுத்ததால். ஒருவர் ஊழ்வினையால் சந்திரனுக்கு 12 அல்லது சந்திரனுக்கு 2 ராகு இருக்க பிறந்தவர்கள் சந்திரன் தசையிலோ அல்லது ராகு தசையிலோ படும்பாடு இருக்கின்றதே. அத்துயரத்தை இங்கு எழுதவே இடம் போதாது என கூறுகிறார்கள். அவ்வளவு பெரியவர்கள். முக்கியமாக ஒருவருக்கு இன்றியமையாத இல்லறமும் தொழிலுக்கு இதை வைத்துதான் மனிதன் வாழ்க்கை நிலை உயர்ந்த தாழ்வும் அடைகின்றன. மனைவி சரியாக அமையாவிடில் அவனுக்கு நரகம்தான். அதுபோல் கணவன் சரியாக அமையாவிடில் அப்பெண்ணுக்கு நரகம்தான். புருஷ லட்சணம் உத்தியோகம் இல்லாதவனை, சம்பாதிக்க தெரியாதவனை உலகம் ஒதுக்கி தள்ளுகிறது. அவனை ஒரு மனிதனாகவே ஏற்றுக்கொள்வதில்லை. அவனும் மனதுக்குள் புழுங்கி சாகிறான். ஜோதிட சாஸ்திரம் இவ்வளவு சிறப்பு பொருந்திய அமைப்பை கலஸ்திர ஸ்தானம் எனும் ஜீவனஸ்தானம் என்றும் அழைக்கின்றனர். இந்த உரிய ஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ சரிவரை அமைய பிரியாதவர்கள் உயிருடன் இருந்தும் இல்லாததற்கே சமம் என கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.